ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம லன்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மோர் குழம்பு வச்சிடலாம். மோர் குழம்புக்கு தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறமா அரிசி, கொஞ்சமாக அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு தாளிச்சிக்கலாம். இதுக்கு தாளித்து பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு அப்போது தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வதக்கிட்டு மஞ்சத்தூளையும் கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றுனீங்கன்னா மோர் குழம்பு தயாராக போகுது. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை ஊற்றிட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா சூடான மோர் குழம்பு தயாருங்க. அடுத்ததாக கருவாடு தொக்கு செஞ்சிடலாம். கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு பெரட்டிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டால் குக்கரை மூடி அவ்வளோதாங்க. அதை விசில் அடங்கினதும் எடுத்து வடை சட்டியில் போட்டு வதக்கணும் நல்லா ட்ரையாக. அதை நான் மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. அடுத்ததாக சேனக்கிழங்கு பூ செஞ்சிடலாம். வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயம், கருவேப்பிலை வதக்கி விட்டுட்டு சேனக்கிழங்கு பூவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி விடுங்க. நல்லா தண்ணி ட்ரை ஆனதும் அவ்வளோதாங்க, நம்ம சேனக்கிழங்கு பூ தயாராகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம லன்ச் மெனுவை பார்த்துடலாம். சுட சுட வெள்ளை சாதம், மோர் குழம்பு, சேனக்கிழங்கு பூ வறுவல், கருவாடு ஃப்ரை. அவ்வளோதாங்க நம்ம லன்ச்சில். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.